அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் அமித்ஷாவின் திட்டங்களில் அடுத்தடுத்து மாற்றங்கள் உள்ள நிலையில் கூட்டணியை இறுதி செய்வது தாமதமாகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 12 மணிக்கு அமித்ஷா செய்தியாளர்களை சந்திப்பதாக இருந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு 2 மணி அளவில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், என்ன நடக்கிறது? சிவரஞ்சனி, மிக முக்கியமாக 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்போது சென்னையில் முகாமிட்டிருக்கிறார். இந்த நிலையில பல மாற்றங்கள் இன்றைய ஷெட்யூல்ல மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாலை 4 மணிக்குத்தான் குறிப்பாக குருமூர்த்தி அவர்களை சந்திப்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கு முன்னதாக இங்கே 12 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு என்ற அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்த நிலையில செய்தியாளர் சந்திப்பு தற்போது மாற்றம் செய்யப்பட்டு 2 to 3 மணிக்குள்ளாக நடைபெறும் என்று தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் திரையில் இருந்த அந்த பேனரும் மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சற்று முன்னதாக இதில் இருந்த அந்த வாசகங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய NDA தமிழ்நாடு செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்த நிலையில தற்போது அதனுடைய டிசைன் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு அமித்ஷா மற்றும் பாஜகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது அமித்ஷா மற்றும் பாஜகவினுடைய நிர்வாகிகள் மட்டுமே தற்போது இந்த மேடையில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட பாஜகவுடைய நிர்வாகிகள் மட்டுமே இடம்பெறுவார்கள் என்று தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை குறிப்பாக இந்த NDA கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பாக ஒரு சில தற்போது தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சிலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அமித்ஷாவோடு இணைந்து இந்த செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அமித்ஷா மற்றும் குறிப்பாக பாஜகவினுடைய நிர்வாகிகள் மட்டுமே செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 2:30 மணிக்கு இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது தொடங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய கூட்டணியை விரும்புகிறது, அதற்கான அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கப்பட்டிருப்பதாக அமித்ஷா அவர்களை தெரிவித்திருந்தாலும் கூட அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து இதற்கான எந்தவித சமிக்கையும் தெரிவிக்காத ஒரு சூழலை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த கூட்டணி அப்படிங்கிறது எப்பொழுது உறுதியாக பொதுமக்கள் மத்தியில் தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த கூட்டணி அலைன்ஸ் அப்படிங்கிறது எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட அதற்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மறைமுகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குருமூர்த்தி அவர்களுடைய சந்திப்பின் பொழுது அதிமுக பாஜக கூட்டணியுடைய அந்த பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை குருமூர்த்தி அவர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதே போல புதிய தலைவராக பாஜகவிற்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நயினா நாகேந்திரன் அவர்கள் குறிப்பாக அவரே தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில அது எப்படி வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 எப்படி எதிர்கொள்ளப் போகிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து குருமூர்த்தி அவர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதே போல பாஜகவினுடைய பல முக்கிய கோர் கமிட்டி நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். அவர்களுடன் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 2:30 மணிக்கு அமித்ஷா அவர்களுடைய அந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது மாற்றம் செய்யப்பட்டு செய்தியாளர் சந்திப்பு என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமானது ஒன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்.